இந்த சேனலில் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் யாவும் ஒரு கற்பித்தல் முறை கருத்துக்கள் பரிமாற்றம் மட்டுமே. இதில் சேருவதும் சேராததும் அவரவர் தனிப்பட்ட விருப்பமாகும். இதில் ஏற்படும் லாபத்திற்கோ இழப்பிற்கோ இந்த சேனல் பொறுப்பேற்காது. வணக்கம், வாழ்ந்து காட்டுவோம் பெண்ணே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கவி ட்ரீம்ஸில் ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கவி ட்ரீம்ஸ் பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், 60 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும், அப்புறம் கம்பெனி எங்கே இருக்குது, அவங்களோட லீகல் டாக்குமெண்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போது அதில் என்னென்னா ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. என்னென்னா ஒரு மாதத்துக்குள்ளே கவி ட்ரீம்ஸில் கோல்டு அச்சீவ் பண்ணுறவங்களுக்கு, ஐ மீன் கோல்டில், அதாவது நீங்கள் கோல்டு ஆகிடுவீங்க, உங்கள் டீமில் இருக்கிற அத்தனை பேர் கோல்டு ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் பிளாட்டினம் போயிடுவீங்க. அப்படி பிளாட்டினம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கிராம் கோல்டு காயின் கிஃப்டாக கொடுக்குறாங்க, நிச்சய பரிசாக கொடுக்குறாங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இதுதான் அவங்களோட பேம்ப்ளெட் தான். ஒரு மாதத்துக்குள் கோல்டு அச்சீவ்மெண்ட். இது வந்து டீம் லீடர் மற்றும் நியூ ஜாயினர்ஸ் மற்றும் டைரக்ட் ரெஃபர் செய்வதற்கு மேலும் ஒரு கோல்டன் ஆஃபர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது எந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3-4 முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நான் லேட்டாக தான் இந்த வீடியோ போடுறேன். ஆனால் இதுவுமே வந்து ரொம்ப லேட் கிடையாது. கண்டிப்பாக வந்து இன்னும் 4 இருக்குது, ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா 60 ரூபா அப்படிங்கிறதுனாலையும் நம்ம ஈஸியாக டீம் எடுத்துகிட்டு போக முடியும். 3-4லேருந்து ஸ்டார்ட் ஆகி 5 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. கோல்டு லெவலை கம்ப்ளீட் செய்பவர்களுக்கு, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் பிளாட்டினம் போயிடுவீங்க உங்களோட டீமில். அதாவது நம்ம ஜாயின் பண்ணுவோம், நம்மளுக்கு கீழே 2 பேர், அந்த 2 பேருக்கு 2 ரெஃபர் கொடுப்பாங்க, அவங்க 4 பேர். ஸோ அந்த 4 பேரும் 2 ரெஃபர் கொடுத்தாங்க, 8 பேர் மொத்தம். இந்த 8. ஸோ இந்த 3 லெவலும் நம்ம 3 லெவலில் இருக்கிறவங்களும் கோல்டு வந்துட்டாங்கன்னா, அவங்களும் கோல்டு அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம பிளாட்டினம் போயிடுவோம். அப்படி நம்ம பிளாட்டினம் போகும்போது நமக்கு 1 கிராம் கோல்டு காயின் கிடைக்கிது. அப்புறம் இன்னொன்று நம்ம பிளாட்டினம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த லெவல் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு 4 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறாங்க. ஸோ இது அதே மாதிரி கோவா டூர், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட 5 நாள் கோவா டூர் போகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது யாருமே மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா 60 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன், யாருக்கெல்லாம் 60 ரூபாய் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கீங்களோ அவங்க வாங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா இவ்வளோ நாள் நான் ட்ராவல் பண்ணதில் நல்லாவே புரிஞ்சிருக்கு. கவி ட்ரீம்ஸ் நல்லாவே கொண்டு போயிட்டுருக்காங்க. இது லாங் டேர்ம் போகுங்கிற நம்பிக்கையும் இருக்குது. ஸோ ஈஸியாக இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும், டீமும் கொண்டு போக முடியும். அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கான அமௌண்ட்டும் கிடையாது. ஸோ இதில் வந்து பிளான் எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்குது. ஸோ கம்பெனிக்கோ இல்லை நம்மளை அந்த கம்பெனி நம்பி ஜாயின் பண்ணுற நமக்கோ எந்த நஷ்டமும் வர மாதிரி எனக்கு தெரியல. நல்லா தான் இருக்குது பிளான் எல்லாமே. ஸோ இப்போ வந்து என்ன விஷயம்னா, இப்போ நிறைய பேர் இந்த லெவல் எப்படி வந்து ரீச் பண்ணுறது, இந்த லெவல் ஸ்ட்ரக்சர் வந்து தெரியல நிறைய பேருக்கு. ஸோ அது எப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி சொல்கிறேன். இப்போது நான் ஜாயின் பண்ணுறேன். இப்போது ஜாயின் பண்ண உடனே பிரான்ஸில் இருப்பேன். இப்போது எனக்கு கீழே லெஃப்ட் 1 ரைட் 1. ஸோ இவங்க 2 பேரை நான் கொடுப்பேன், லெஃப்ட்டு ரைட்டு. ஓகேங்களா? ஸோ இவங்களை ஏன்னு வச்சுப்போம், ஏ லெஃப்ட்டு ஏ ரைட்டுன்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து என்னோடய ஃபஸ்ட்டு லெவல். ஓகேங்களா? ஸோ இவங்கக்கிட்ட 2 பேர், இவங்கக்கிட்ட இருந்து 2 பேர் கிடைப்பாங்க. இவங்க 2 ரெஃபர் கொடுப்பாங்க. இவங்க பி வச்சுக்கலாம், பி. ஸோ இவங்க வந்து என்னோட செகண்ட் லெவல். இப்போது இந்த 2 லெவல் கம்ப்ளீட் ஆன உடனே நான் பிரான்ஸ்லேருந்து சில்வர் போயிடுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கோல்டு ஆகணும்னா என்ன, இதில் வந்து 2 லெவலில் நம்ம சில்வர் போயிடலாம், பிரான்ஸ்லேருந்து சில்வர் போயிடலாம். பட் நம்ம கோல்டு ஆகணும்னா அதில் ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் எக்ஸ்ட்ரா வருது. என்னென்னா, இந்த செகண்ட் லெவலில் உள்ளவங்க 3rd லெவல் ஒன்று வருது. ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேர், இவங்க 2 பேர். ஸோ மொத்தம் டோட்டல் 8. ஸோ இது வந்து 3வது லெவல். ஸோ ஃபஸ்ட்டு பிரான்ஸ்லேருந்து சில்வருக்கு 2 லெவலில் இந்த 2 லெவல் கம்ப்ளீட் பண்ணால் போதும், நம்ம வந்து பிரான்ஸ்லேருந்து சில்வர் போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் லெவலில் உள்ளவங்க 2 ரெஃபர் கீழே கொடுத்துருந்தாங்க. நமக்கு கீழே அந்த செகண்ட் லெவலுக்கு கீழே 8 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க சில்வர் ஆவாங்க ஒவ்வொருத்தரும். அதே மாதிரி இவங்களுக்கு கீழே வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர். சரி, ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாரும் சில்வர் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாரும் சில்வர் ஆனாங்க அப்படின்னா இதுதான் இதில் வந்து இந்த 8 பேர், இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஸோ இந்த 14 பேரும் சில்வர் ஆனாங்க அப்படின்னா நம்ம கோல்டு போயிடுவோம். ஓகேங்களா? அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நம்ம மாறி போகிறதுக்கு இந்த 3 லெவல் மட்டும்தான். இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி ஏபி, இப்போது இந்த ரைட்டு லெஃப்ட்டு பேர் மேட்ச் ஆனால் நமக்கு பைனரி இன்கம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது. ரொம்ப அமௌண்ட்டும் அதிகம் கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து நம்ம டீம் கொண்டு போகலாம். விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது என்னோடய ஐடி ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட் லெவலில் 2 கம்ப்ளீட்டு, செகண்ட் லெவல் 4 கம்ப்ளீட்டு,
தேர்ட் லெவலில் 6 கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் ரெண்டு கம்ப்ளீட் ஆனால், அதாவது 2 பேர் சில்வர் ஆனாங்க அப்படின்னா நான் கோல்டு போயிடுவேன். ஓகேங்களா? ஸோ இன்னும் 2 பேர் மட்டும்தான் எனக்கு பேலன்ஸ் இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி சில்வர் ஆகிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், ஆல்ரெடி நான் சில்வர் ஆகிட்டேன். கராட் கிளப் இப்போ வந்து சில்வர் மெம்பராக இருக்கேன். இப்போ இன்னும் வந்து வெறும் 2 பேர் மட்டும்தான் எனக்கு தேர்ட் லெவலில் சில்வர் ஆகாமல் இருக்காங்க. இப்போ எனக்கு ரெஃபர் கிடைக்கிறது கூட அவங்களுக்கு கீழே போட்டு அவங்கள சில்வர் ஆக்கிட்டா நான் கோல்டு போயிடுவேன். ஸோ நம்ம வந்து குரூப்பில் மொத்தமாக நம்ம டீமுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது மூலமாக நம்மளும் அடுத்த லெவலுக்கு போகலாம், நம்ம கூட இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போகலாங்கிறது தான் இதில் கான்செப்ட்டுங்க. பைனரி கான்செப்ட்னாலே மெயினாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே இப்படி தான். நம்ம ஊரால் தனியாக முன்னேற முடியாது. கண்டிப்பாக டீம் ஒர்க்காக இருக்கணும். அதே சமயம் டீமும் நம்மளும் சேர்ந்து ஒன்றா வளரும். அதுதான் இதில் வந்து ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ டீம் ஒர்க் இருந்துச்சுன்னா நல்லாவே கொண்டு போகலாம். இப்போ நம்ம மெனு பார்க்கலாம். இதில் டீம் லெவல் ஸ்ட்ரக்சர் போய் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், டீம். இந்த டீமில் டீம் வியூ இதை டச் பண்ணோம். ஓகேங்களா? எங்கன்னு தெரியுதா? ஸோ இப்போ பாருங்கள், எல்லாருமே இது என்னோடய ஐடி, இது வந்து என்னோட டவுன்லைன்ஸ். ஸோ இப்போ இவங்க எல்லாருமே சில்வர் ஆகிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா ப்ரான்ஸு. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது ப்ரான்ஸில் தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் சில்வர். இவங்க மோஸ்ட்லி இதில் வந்து நிறைய ரெஃபர் நானே தான் கொடுத்துருக்கேன் இவங்களுக்கு. ஸோ என்ன இந்த டீமில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே மோஸ்ட்லி நான் வந்து கவி ட்ரீம்ஸ் எல்லாமே ஐடி போட்டு 1-2 ஐடி கொடுத்துட்டு அதோட முடியல இருக்கிறாங்க. அப்புறம் பாதியில் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணவங்களும் இருக்காங்க. இருந்தாலும் நான் விடலை, அவங்க எல்லாருக்குமே நான் ரெஃபர் கொடுத்து எல்லாரையுமே நான் சில்வர் ஆக்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ இன்னும் இந்த ஒரு ஆள் மட்டும் இவங்க வந்து சில்வர் ஆகிட்டாங்க அப்படின்னா இப்போது நான் கோல்டு ஆகிடுவேன். ஸோ ஓகேங்களா? தெரியுதா? ஸோ இப்போது இவங்களுக்கு கீழே இவங்களோட ஐடி டச் பண்ணால் அவங்களுக்கு கீழே ஐடி காமிக்கும். ஸோ அது கன்ஃபியூஸ் ஆகிருங்கிறதுக்காக நான் ஓப்பன் பண்ணல. ஸோ இவங்க 2 பேர். ஸோ இந்த இடத்துல உள்ள இந்த 8 பேரும் வந்து இந்த மாதிரி எல்லோ கலர்ஸை மாறும், அதாவது சில்வராக மாறுவாங்க. அப்படி மாறினாங்கன்னா ஃபஸ்ட் ஐடி கோல்டு ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் டீம் ரெஃபர் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். டீம் சப்போர்ட் பண்ணி தான் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 30 ஐடிக்கு மேலே நான் வந்து என்னோடய டீமுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒருத்தர் 2 டைரக்ட் ரெஃபர் தான் கொடுக்க முடியும், மீதி எல்லாமே டீம் சப்போர்ட் தான் பண்ண முடியும். ஸோ தாராளமாக வந்து இதில் ஜாயின் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸு, அடுத்து சில்வரு. இப்போது இந்த 2, இந்த 4, இந்த 4க்கு கீழே 8. ஸோ இவங்க எல்லோரும் சில்வர் ஆகிட்டாங்கன்னா நான் கோல்டு போயிடுவேன். இந்த 4, 2, 4, 8 இவங்க எல்லோரும் கோல்டு ஆகிட்டாங்கன்னா நான் பிளாட்டினம் போயிடுவேன். ஸோ இந்த எல்லோரும் பிளாட்டினம் ஆகிட்டாங்கன்னா நான் எம்ரால் போயிடுவேன். இந்த எல்லோரும் எம்ரால் ஆகிட்டாங்கன்னா நான் டோபாஸ் போயிடுவேன், ரூபி. அப்படி தான் வந்து இதுதான் ஸ்ட்ரக்சர். என்னவோ இந்த 2, 4, 8 தான். இதில் உள்ளவங்க ஃபஸ்ட்டு சில்வர் ஆகணும், ப்ரான்ஸாக இருக்கணும், சில்வர் ஆகணும், கோல்டு, பிளாட்டினம், எம்ரால் இந்த மாதிரி கொண்டு போகணும் டீம். இதுதான் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி ஐடி போடுறது கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நானே ஐடியை வந்து ஓப்பன் பண்ணி நானே உங்களுக்கு கேட்ட ஐடியா எல்லாமே போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் ரெஃபர் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் போதும். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் புரியலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஐடி போட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணி தரேன். ஸோ யாருக்கு வேணுமோ கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் நான் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.